வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்கிறாரு, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுத்துருவேன், கல்வி மருத்துவம் இலவசம், அதுக்கப்புறம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தால் அந்த இளைஞர்களுக்கு நான் பணம் கொடுப்பேன், உங்கள் வீட்டில் ஏதாவது பொண்ணு இருந்தால் கல்யாணம் பண்ணி போச்சுன்னா 1 பவுன் தங்கம் கொடுப்பேன், தாய்மாமன் சீரு, நீங்கள் 1 பைசா கூட கொடுக்க வேண்டாம், தமிழ்நாட்டில் எங்கே வேணால் ஏறி எங்கே வேணால் இறங்கிக்கலாம், எல்லாமே இலவசம் அப்படின்னு சொல்கிறாரு. சார், அவர் நம்மளை எந்த அளவுக்கு ஒரு கிறுக்கு கூமட்டைன்னு நினச்சா இத்தனை வாக்குறுதிகள் சாத்தியமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு அள்ளி விடுவார். அவங்களுக்கு நம்ம மேலே என்ன மரியாதை இருக்குது? அவங்கள கொண்டாடுறோம். நம்ம அவ்வளோ கிறுக்குன்னு நினச்சிருந்தா சாத்தியப்படாத வாக்குறுதிகளை நம்மளுக்கு கொடுப்பாங்க. என்ன இதெல்லாம் அள்ளி விடலாம், ஓட்டை மட்டும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தானே. நம்மளை ஓட்டிங் நம்பர்ஸாக தானே பார்க்குறாங்க. வளர்ந்த நாடுகளில் கூட இத்தனை இலவசம் கிடையாது. நம்ம சம்பாரித்து 50% வரி கட்டினா தான் அந்த நாடு அந்த வரி எடுத்து இலவசமான மருத்துவத்தையும் கல்வியும் நமக்கு திருப்பி தருது. இவர் காசே வாங்க மாட்டாரா மக்கள்கிட்ட? எப்படி சார் கவர்மெண்ட் நடத்துவாங்க? நம்மளெல்லாம் சுத்த கிறுக்குன்னு நினச்சிட்டு தான் அவர் அள்ளி விடுறாரு. இப்போது இந்த காணொலியை பார்க்குற நம்ம தம்பி தங்கைகள்லாம் நம்ம மேலே பாஞ்சு கெட்ட வார்த்தைகளெல்லாம் போடுவீங்க. இந்த கெட்ட வார்த்தைகளெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா எந்த விதமான அரசியலுமே நாங்கள் பேசலை, அதோடைய நீட்சி தான் இது அப்படின்னு நான் பார்க்குறேன். யார் தலைவர், அந்த தலைவர் பேசும்போது உங்களுக்குள்ளார ஒரு சிந்தனை மாற்றம் நடந்திருக்கணும், ஒரு வாழ்வியல் ஒரு மாற்றம் நடந்திருக்கணும். அவன்தான் ஒரு நல்ல தலைவன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், நான் அண்ணன் சீமான 15 வருஷமாக பார்த்துட்டு வர்றேன். அவர் சொல்லுவார், ஆங்கிலம் கலக்காமல் தமிழ் பேச வேண்டும் அப்படின்னு நிறைய மேடைகளை சொல்லியிருக்கார். முடிஞ்ச வரைக்கும் இதை நான் கடைபிடித்து கொண்டு தான் வருகிறேன். ஆனால் என்னால் தவிர்க்க முடியல. ஆங்கில வார்த்தைகளே நான் நடுவில் பயன்படுத்துகிறேன், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் நான் முயற்சி பண்ணுறேன். அண்ணன் ஒவ்வொரு தடவையும் அண்ணனுடைய பேச்சு கேட்கும்போது, அண்ணன் ஒவ்வொரு தலைவர்களுடைய பேர் சொல்லும்போது நான் போய் படித்து பார்ப்பேன். யார் இவங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க, லீக்வானியா, ஷேக்வேராவா, ஃபிடல் காஸ்ட்ரோ, போய் படித்து பார்ப்பேன். நான் திருப்பி ஒரு சிந்தனை மாற்றமும் ஒரு வாழ்வியல் மாற்றமும் நடக்கணும் நம்மளுக்குள்ளார. அவர்தான் ஒரு நல்ல தலைவர். இவர் ஒரு நல்ல நடிகர். நான் விஜயோட ரசிகன் கூட நான் சொல்லுவேன். சீமானன் என்ன சொல்கிறாரு, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா கல்வி மருத்துவம் குடிக்க தூய குடிநீர் இந்த 3 தான் இலவசம், மற்ற அதெல்லாம் நீ காசு போட்டு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது படித்ததுக்கப்புறம் வேலை, எப்படி வேலை கொடுப்பேன் அப்படின்னு அந்த செயற்திட்டங்களை எல்லாம் காமிக்கிறார். இது சாத்தியம். நீங்கள் மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க.